ராக்கெட் வந்து உங்களை நோக்கி வந்துட்டுனா வச்சுங்க, அந்த ராக்கெட்ல ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஏன் ராக்கெட் என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு, இந்த பக்கமா போயிடு, என்ன வந்து தாக்காத அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு ஏன்னா கையை குடுதால புடிச்சு மேல வர முடியும். குடிங்க அங்க இருக்காங்க நம்ம ஆளுங்க. ஹே எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்க? இந்த மாதிரி வணக்கத்தை எங்கேயுமே கேட்டுக்க மாட்டீங்க. அழுத்த திருத்தமான வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்கோ? வீடியோ போயிடலாமா? நம்ம பொண்ணு இருக்காங்க இன்னைக்கு. ஆமா, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நான் என்னைக்கு போட போறேன்னு தெரியல. அன்னைக்குதான் பிறந்த நாள் நினைக்க போறாங்க. மீன்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆமா, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ண போறோம் ஆஃப் எம்டி ஹேண்ட். எஸ், போலாமா? சீரியல் குடுமைகள். பொதுவா சினிமாக்கள்ல அரைஞ்சா சுருண்டு விழுவாங்க. ஆனா சீரியல் லைஃபை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? சீரியலை பொறுத்த வரைக்கும் அரைஞ்சா சுருண்டு விட மாட்டாங்க, சுருக்கு போட்டு விடுவாங்க. இது போல சீனை யோசிச்சு எடுத்த அந்த டைரக்டரை மட்டும் பார்த்துட்டா போதும். வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சீரியல் கொடுமைகள். அது ஒரு முக்கியமான கட்டம். அந்த நேரத்துல விறுவிறுப்பா பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்காடியில வந்து மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்கடா, சீக்கிரம் வாங்கிட்டு வரான்னு சொல்லிட்டு வீட்டுல சொன்னாங்க. ஐயோ சீரியலை மிஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. நல்லா இருக்க இருந்தாலும் மண்ணெண்ணெய் வந்து அப்பப்பதான் கொடுக்குறாங்க, அதை வாங்காம மட்டும் கிடையவே கிடைக்காது. அதனால டக்குன்னு நான் கேன் எடுத்துட்டு வாங்க போயிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு தவிப்பு இருந்துச்சு. அந்த சீன் என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவிப்பு இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அட பாவியலா. டிரான்சிஷனை கண்ணு மூடிட்டு எல்லாமே சூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு அதான் பண்றாங்க எடிட்டர்ஸ். இது அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு, அந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டே இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன் காமிக்கிறாங்க. அந்த அது கரெக்ட் தான். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் மலேசியால இருக்கும்போது எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து மலேசியாவுக்கு வந்தாங்க எங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு. அண்ட் அவங்க ஏதோ ஒரு சீரியல் ரெகுலரா பாக்குற ஒரு சீரியல் போட்டுதான்னு சொல்லி போட்டு அப்பா ஒரே நாள்ல அவ்வளோ எபிசோடு, ஒரு 600 எபிசோட்ஸ் என்னும் ஒரே நாள்ல எல்லாம் உட்காந்து சொல்லி 600 ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல எல்லாமே அந்த 600 எபிசோட்ஸ் சொல்லி தந்தாங்க. அப்புறம் பார்த்தா அது அங்கேயே நிக்குது. நான் திருப்பி இந்தியா போனேன், அங்கேயே நிக்குது. உண்மைதான், அது உண்மைதான். எப்படி உங்க அதுக்குதான் நான் மெகா சீரியல்னு சொல்றாங்க, டிராக் பண்ணி இப்ப அப்படி ஆயிடுச்சு. இந்த கண்ணு முடித்து இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸா டக்கு டக்குன்னு ரேண்டமா போட்டு மக்கள் ஏமாத்துருவாங்க. டிரான்சிஷன், ஃபிளாஷ், ஜூம் எல்லாமே. அதுக்கு ஒரு மியூசிக் வேற. ஒரு கன்னை எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு ஹெட்ஷாட் அடிச்சிட்டாங்க. அது நெத்தி போட்டுல அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சித்தார்த், அழாதீங்க சித்தார்த், நீங்க அழறது நான் பார்க்க கூடாது. பொதுவா ஹெட்ஷாட் அடிச்சா பட்டுன்னு மண்டையை போட்டுருவாங்க. சரி, ஒரு சில மணி வினாடிகள் உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, என்னத்த சொல்றது, நீங்க சிரிக்கிறத பாத்துக்கிட்டே
நான் சாகணும் சித்தார்த். இல்ல மக, நீ சாக கூடாது. உன்னை சாக விட மாட்டேன். கண்ட்ரோலா இருப்போம். இது ஒரு சோகமான சீன். இந்த சீன்ல வந்து நம்ம சிரிக்க கூடாது, கண்ட்ரோலா இருக்கணும். சிரிப்பு எடுத்துற என்ன சரி, கொஞ்ச நேரம் பேசுவாங்க, பேசிட்டு அந்த கோவிலே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஆனா நெத்தியில பொட்டு வச்ச மாதிரி புல்லட்டை இறக்கி வச்சிருக்கான். அவங்க என்னன்னா கோவில்ல பேசுறாங்க, அதுக்கப்புறம் கார்ல உட்கார வச்சு பேசுறாங்க, பூ வச்சு விடுறான், கதையா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆளுங்க, என்னால முடியல. பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா? இங்க போற ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு, நம்மளோட போராட்டத்திற்கு பிறகு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறது. ஏதோ செத்துட்டாங்க. நான் நினைச்சேன் இந்த உயிர் வாழ்வாங்க. செஞ்சாரு இல்ல, இவங்க செஞ்சாரு. மேபி நெக்ஸ்ட் எபிசோட்ல அவங்க எப்படி தப்பிச்சு அதாவது புதைச்ச உடனே அவங்களுக்கு உயிர் வந்து இந்த சீரியல்ல தான் ரீஇன்கார்னேஷன் எல்லாம் ஜாஸ்தி போடுவாங்க. ரெசரக்ட் ஆகி இதுல அந்த அம்மாக்கு மயக்கம் வர வருது. இப்படி போன்ல எப்படி அந்த அம்மாக்கு பாக்கத்துட்டு எப்படி எனக்கு உயிர் இருந்தும் என்னால பார்க்க முடியல. மங்களா தெரியுது. ஐயோ ஐயோ. அந்த பொண்ணுக்கு கண்ணுல ஏதோ தூசி வந்துட்டு போல, அதனால கீழே என்ன இருக்குன்னு தெரியாம அந்த பொண்ணு நடந்து வந்துருக்காங்க. இல்ல, அந்த பொண்ணு கால் தடிக்கி செவுத்துல இடிச்சு கீழே விழுறாங்க, அதை கூட நம்பலாம். அது எப்படி அந்த சூட்கேஸ்க்குள்ள கரெக்டா சுருண்டு விழுறாங்க? அவங்க வீழ்ந்த பிறகு அந்த சூட்கேஸும் மூடிடுது. நல்ல வேளை அந்த ஜிப்பும் ஆட்டோமேட்டிக்கா போட்டதுன்னு சொல்லிட்டு பண்ணாம இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்டா. என்ன கொடுமை சரவணன். अरे ईशानी मैडम ने सूटकेस हटाने को बोला था. இதை பார்த்த ஒரு வேலைக்காரன், இங்க என்னடா சம்மந்தமே இல்லாம ஒரு சூட்கேஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜிப்பை மூடிட்டு எடுத்துட்டு போறான். அதுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கூட பார்க்காமயா மூடிட்டு எடுத்துட்டு போவான். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஒரு ராக்கெட் விடும்போது எவ்வளவு சேஃப்டியா விடணும் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். கீதா, அந்த ராக்கெட் வந்து வானத்தை நோக்கி வச்சிருக்காங்க. அது எப்படி அப்படியே வளைஞ்சு கீதாவை நோக்கி போகுது? அது வில்லி வச்ச ராக்கெட்டா? வில்லி ராக்கெட் வச்சாங்கன்னா ஹீரோயின் எங்க இருந்தாலும் ஹீரோயின் நோக்கி மட்டும்தான் போகும். அது சீரியலுக்கே உண்டான ஒரு பண்பு. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் ஆனா ஹீரோயின் அந்த ராக்கெட் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதா மேட்ரு. சாகிறதுக்கு ரெடியா இருங்க, பாக்குறதுக்கு ரெடியா இருங்க. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொன்னேன். ஒரு ராக்கெட் வந்து உங்களை நோக்கி வந்துட்டுன்னா வச்சுங்க, அந்த ராக்கெட் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஏன் ராக்கெட் என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு, அந்த பக்கமா போயிடு, என்னை வந்து தாக்காத அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அப்படி தடுத்துடுங்க. அது குத்தி அப்படியே அந்தாண்ட போயிடும். நான் சொல்றேன்னு செஞ்சு போயிடாதீங்க, சொருவிட்டு உள்ள போயிடும். பார்த்து இருந்தீங்க. மறுபடியும் அந்த ராக்கெட் திரும்பி வில்லியை நோக்கி போகுது. இதுதான் கர்மா இஸ் பூமரங் சொல்லுவாங்க போல. என்னமோ பண்ணிட்டு போங்கடா, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
படிக்கட்டுல இருந்து ஒரு பொண்ணு ஸ்லோ மோஷன்ல அந்த அம்மா விழுது. ஹீரோ லிப்ஸ்டிக் போட்டிருக்காரு நம்மள மாதிரி சகப்பா இருக்கு. இல்ல அந்த ஸ்லோ மோஷன் அந்த ஃபால் கீழே விழுதாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் யாரும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. அங்க கொண்டே வச்சீங்க. அந்த பொண்ணு விழுது 5 நிமிஷம் நின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓடி வராரு. இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அவர் ஓடி முன்னே இல்ல அது பொண்ணு கத்துன பாத்தீங்களா? இல்ல அந்த பறவை என்னது கத்துமே அதே இல்ல அந்த அம்மாவும் ஸ்லோ மோஷன்ல விழுது. இந்த ஆளு ஏன் ஃபாஸ்ட்ல போக மாட்டேங்கிறாங்க? அது டைம் எடுத்து விழுதுல, சீக்கிரமா போகணும்ல. டைரக்டர் என்ன சொல்றாரு அதை பண்ணணும். அது சொன்னா ஸ்லோ மோஷன்ல ஓடு. முன்னாடி வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து யாருலயே பறந்துகிட்டே இருக்காங்க. அவரு முட்டிக்கால் போட்டு சறுக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பவும் அந்த பொண்ணு ஏர்லயே தான் இருக்காங்க. கிராவிட்டி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு போல. அதனாலதான் அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க போல. இத பார்க்கும் போது எனக்கு அந்த தமிழ் படம் தான் ஞாபகம் வருது. காலையில தேய்ச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என் ரூம்ல இருக்க, நான் எடுத்துட்டு வரேன். சன் டிவில வானத்தை போலன்னு ஒரு சீரியலுங்க, அத பாருங்க. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் வேறுன்னு தாங்க தெரியல. அண்ணே, இந்த வேட்டி சட்டையை போட்டுக்கோ. இவ்வளவு வேகமா இடிச்சிட்டு எங்க போறா இவ? உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீன் எங்கே காப்பிடிக்கப்பட்டதுன்னா, நீ அததான் கட்டிக்கணும். நான் போய் எடுத்துட்டு வரேன், இரு. முடியல. ஏய் படத்துல வடிவேல் காமெடி இது. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். வடிவேல் எந்த ரேஞ்சில பண்ணிருக்கா இது சேம் திங். இல்ல அது அப்படியே காப்பி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? காப்பி பண்ண கொஞ்சம் நீட்டா பண்ணணும்ல. அதுக்கு ஒரு திறமை வேணுங்க, சும்மா கிடையாது. வடிவேல் பார்க்கும்போது சிரிப்பு வருது. இந்த எனக்கு காமெடியாவே தோணல. இல்லங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் சிரிப்பாங்களா நம்ம ஊர்ல உட்கார்ந்து? வேற வழி இல்லைங்க. அது அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. என்ன லைட்டா சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, மத்தபடி எல்லாம் அப்படியேதான். மாவு கொட்டி கிடக்கு, எடுத்தாவது இப்படிதாங்க பல சீரியல்ல இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் படங்கள்ல சில ஃபேமஸான சீன்கள் இருக்குங்க, அதை அப்படியே உல்டா பண்ணி சீரியல்ல போட்டு வச்சிருக்காங்க. அதையும் மக்கள் வந்து ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். ஏன்னா ஒரு சீன் கூட யோசிக்க மாட்டீங்களாடா? இந்த சீரியல் டைரக்டர் எல்லாம் ஈஸி தான் போல, ரொம்ப யோசிக்க தேவையில்லை போல. ஆல்ரெடி உள்ள சீனை அப்படியே உல்டா பண்ணி போட்டாலே மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இது கூட பரவாயில்ல. ஆனந்தம் படத்தையும் வானத்தை போல படத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சீரியல் எடுக்கிறாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா சன் டிவில லட்சுமி ஸ்டோர்ஸ்னு ஒன்னு எடுக்கிறாங்க. அதான் வர்கீஸ். இந்த சீரியல்ல பல கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அடுத்த சீனுக்கு போவோம். அர்ஜுன் சார் அடிச்சு கும்பில தள்ளி
ஃபேனு இது எல்லாத்துக்கும் ஃபேன் தான் காரணம். ஃபேனை போட்டு பூஜை பண்ணா இப்படிதான் நடக்கும். ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு பூஜை பண்ணுங்கம்மா. சாவுடா, இது சாதாரண குழி இல்லடா, பொதகுழி. சாரி, இது கும்பி கிடையாது, பொதகுழியா. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ரோஜா பொதகுழியில சிக்கின பிறகு கத்துறாரு, யாரா ஹெல்ப் கூப்பிடுறாரு. இங்க கத்துற சத்தம் ரோஜாவுக்கு கேட்டிருக்கு. சரி, ரோஜாவும் வராங்க. அவர் கத்துனது ரோஜாக்கு மட்டும் இல்ல, அந்த ஏரியால உள்ள எல்லாருக்குமே காதல் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே அர்ஜுன் சாரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. ரோஜா, இது ஒரு பெரிய சீனு. நான் வந்து காப்பிரைட் பிரச்சனை வருங்கிறதுக்காக சின்ன சின்ன சீனா கட் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டா காமிக்கிறேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா செத்துருவீங்க. அதனால பாருங்க. ரோஜா காப்பாத்த வந்த ரோஜாவை வில்லன்கள் கட்டி எடுத்து பொரடியிலே வச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. ஏன்னா விஜயாவுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. தலையில அடிபடுறதுக்கு என்னமா நடந்துச்சு? ரோஜாவை காப்பாத்துங்க, என்னாச்சுன்னு பாருங்க. ரோஜா மயங்கி வந்த பிறகு பின்னாடியே தோழிகள் வராங்க. ரோஜாக்கா, ரோஜாக்கா, இது ரோஜாக்கா. ரோஜாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ரோஜாவே நோண்டிட்டு இருக்காங்களே தவிர அங்க ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் புதவுல, அவனை விட்டுட்டாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ரோஜாவை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னாச்சுங்க ரோஜாக்கா? அடுத்து இன்னொருத்தர் வராரு அர்ஜுனை காப்பாத்த. அப்பாடா, இவராவது வந்துட்டாரு, அர்ஜுனை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். ஏன்னா கையை குடுத்தால புடிச்சு மேல வர முடியும். புடிங்க அர்ஜுன் சொல்லிட்டே தவிர கையை கொடுக்க மாட்டியா? அங்க பாருங்க, கையை கொடுக்கவே இல்ல. ஒரு ஸ்டெப் கீழே கொடுத்தா புடிச்சிருக்கலாம், ஆனா கொடுக்க மாட்டானே. அதுக்கப்புறம் அவர் சில தோழிகள் உதவியோட மட்டையை கொடுத்து காப்பாத்த பாக்குறாரு. ஆனா அப்ப கூட மட்டையை சரியா கொடுக்கவே இல்ல. அந்த குழந்தையோட முகத்தை பாருங்களேன். நீ காப்பாத்திரியா இல்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நீ அர்ஜுன் சாரை காப்பாத்த வந்த மாதிரி தெரியலடா. அப்படிதான் நினைச்சிருக்கும் போல அந்த குழந்தை. உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. அரை மணி நேரமா மட்டையை புடிச்சிட்டாங்களே தவிர அர்ஜுன் சாரை வெளில எடுத்த மாதிரியே தெரியல. ஒண்ணு இல்ல, அந்த ஹீரோ வந்து வில்லன்களை அடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரே வந்து அர்ஜுன் சாரை காப்பாத்தணும். அதுக்காக தான் இவ்வளவு அலப்பறைகள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண அலப்பறையில ரோட்ல பிச்சை எடுத்திருந்த பிச்சைக்காரனே வந்துட்டான்டா. அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் பார்த்துட்டு இவனையும் காப்பாத்துற மாதிரி தெரியல, நாம ஏதாவது ஒண்ணு போனோம்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்காரு. ஏண்டா, அங்க இருக்கிற அர்ஜுனுக்கு இங்க இருந்து கை காட்டிட்டு இருக்க, எப்படிடா நீ என்ன காப்பாத்த போற? பிச்சைக்காரன் வந்தாதான் உண்டு. இவங்களும் எவ்வளவோ முயற்சிகள் பண்றாங்க, எதுலயுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பிச்சைக்காரர் வந்து ஒரு நீட்டு கம்பு ஒண்ணு எடுத்துட்டு வராரு. இத்தனை மடப்பயல்களுக்கு மத்தியில ஒரே ஒரு அறிவாளி அந்த பிச்சைக்காரர் மட்டும்தான். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. அர்ஜுனை காப்பாத்துறங்கிற பேர்ல இவனுங்க என்னென்ன பண்றானுங்க பாருங்க. கடைசியா ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அர்ஜுன் சாரை காப்பாத்திட்டாங்க. அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது கும்பி தாங்க, புதவினா கிடையாதுங்க. சோ இத்துடன் சீரியல் கொடுமைகள் முடிஞ்சது. அடுத்த ஒரு மொக்கையான வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். முடியல. அங்கே குச்சி இப்படி கிட்ட போய் குடுக்காம பெரிய சயின்டிஸ்டா இல்ல, பிசிக்ஸே எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி சீரியல்ல தான் இது பண்ண முடியும். அங்க பாத்தீங்களா, பிசிக்ஸே ஒண்ணும் இல்ல, அணைஞ்சது பாத்தீங்களா டக்குன்னு. அங்க இருக்காங்க நம்ம ஆளுங்க.
அப்பெல்லாம் வந்து இது வரும் பாலுமகேந்திரது, பாலச்சந்தர், விசு, இது மாதிரி நிறைய பேர் வந்து சீரியல் எடுத்தாங்க ஒரு காலகட்டத்துல. இல்ல அந்த காலத்துல இருக்கிற சீரியல்ல இவ்ளோ அன்ரியலிஸ்டிக்கா ஒண்ணும் இப்படி எல்லாம் இல்லையே, ரொம்ப முற்போக்கு சிந்தனையோட ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்பெல்லாம் சித்தி தானே, சித்தி அது கூட 2000 டைம்ல வந்தது. அது நல்லா. அதுக்கும் முன்னாடி நான் சொல்றேன், அதுக்கும் முன்னாடி வந்த சீரியல்லாம் நான் சொல்றேன். அது ரொம்ப பாலுமகேந்திரால கதை நேரம்லாம் வரும். அப்புறம் பெண்ணுன்னு ஒரு சீரியல் வரும். ஒவ்வொரு பெரிய பெரிய 80sல இருந்த பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. சோபனா, ரேவதி, அப்புறமா அமலா, ராதிகா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோடும் உமன் சென்ட்ரிக்கா இருக்கும், அந்த ஃபெமினிஸ்டோட இருக்கும். வந்து ஒரு டாக்டர் தொழில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்றாங்க, அது மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் ராதிகா நடிச்சிருப்பாங்க அந்த பெண் சீரியல்ல. ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்துருவாரு, நம்ம ஏஜ் தான் இருக்கும், திடீர்னு 2 குழந்தை இருக்கும், இறந்துருவாரு. அடுத்து அவங்களுக்கு ஒண்ணுமே, ஏன்னா வீடு குழந்தைங்க அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த மாதிரி இருந்தா டக்குன்னு எப்படி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு பேங்க் எப்படி பண்ணணும்னு தெரியாது, எப்படி வந்து பினான்சியல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. டக்குன்னு அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு தடுமாற்றம் எல்லாருக்கும் இருக்கும்ல. அந்த டைம்ல அந்த உமன் எப்படி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, எப்படி சொல்றது, எப்படி புள்ளி பண்ணப்படுறாங்க, அதுக்கு அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்றத ஒரே எபிசோட்ல ஒரு 30 நிமிஷம் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு எபிசோடும் அருமையா முத்து முத்தா இருக்கும். ஆனா இது எப்படி இருக்குன்னா, நம்மள வந்து இன்னொரு வந்து ஒரு 80 years பேக், ஒரு 100 years பேக் கூட்டு போற மாதிரி இருக்குது வர சீரியல் எல்லாம். வேணும்னே ஒரு அஜெண்டாவோட பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுவும் ஒரு மாதிரி லுக் சோ ஃபேக் ஆக்சுவலி. அது வேணும்னே பண்ற மாதிரி இருக்குல்ல, வேணும்னே ஒரு ராக்கெட் இது பண்றது எவ்வளோ சைல்டிஷா இருக்கு. ராக்கெட் வந்து எப்படி முதல்ல ஸ்ட்ரைட்டா மேல போகும், ஒண்ணு எப்படி வந்து, அதாவது அப்பெல்லாம் நம்ம கார்ட்டூன்ல பாப்போம் தெரியுமா. அப்புறமா வந்து மகாபாரதம், ராமாயணத்துல வந்து வில்லு வந்து விடும்போது போய் அது மாதிரி அது வந்து என்ன, அது ஏன்ஷியன்ட் டைம்ல ஒரு இமேஜினேஷன் கொண்டு இப்படி நடக்குது. ஹீரோயின் அங்க நிக்குது, இந்த பொண்ணு வந்து ராக்கெட் விட்டு ராக்கெட் அவங்க கிட்ட போன கையில பட்டு ராக்கெட் ரிட்டர்ன் போதான். அப்புறம் அந்த பொண்ணு அதே ஹீரோயின் அங்க இருந்து ராக்கெட்டுக்கு முன்னாடி ஓடி போய் ஹீரோயினை வில்லியை காப்பாத்துது. இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் அதுவும் நம்ம சீரியல்ல எல்லாம் இப்படி எடுக்கிறதுலாம் ஏதோ வந்து அஜெண்டாவோட பண்ற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம். அப்புறம் இதுல தாலியை கழட்டும் போது அங்க உயிர் ஊசலாடுது. இதெல்லாம் என்னது இது, 80கள்ல இப்படி எல்லாம் எடுக்கல சீரியல் எல்லாம். அதான் இவ சொன்ன மாதிரி மக்கள் தான் ஏமாறுறாங்க இதுல. இதெல்லாம் பார்த்து பாவம். சும்மா அவங்க அந்த வாட்ச் ஹவர்ஸ் அவங்க யூஸ் பண்ணி தேர் ஆக்சுவலி நாட் கிவிங் ப்ராப்பர் கண்டென்ட். ஏதோ எதுவுமே இல்ல, சரக்கே கிடையாது. நீங்க கூட சீரியல் ரைட்டர் ஆகலாம், ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகலாம், நான் ஆகலாம், என்ன வேணா யாரும் பாப்பேங்க. இவங்களோட பார்க்கவே முடியல. அது ஆக்சுவலி திஸ் இஸ் நத்திங். பிசிக்ஸ்க்கு எதிர்ப்பா வாட் all they can do they do. ஆமா, கிராவிட்டியே வந்து அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. எனக்கு அப்படிதான் நான் சீரியஸா பாக்குறேன் இந்த விஷயத்த. ஏதோ ஒரு சமூகத்துல நீங்க இப்படி பண்ணுங்க, இப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும், மக்களை வந்து சிந்திக்க விடாம இப்படி எல்லாம் மக்கள் சிந்திக்கிற மாதிரி அவங்க புத்தியை மாத்தணும், அடுத்த ஒரு ஜெனரேஷன் வந்து இப்படி மாறணும், அதனால நீங்க இப்படியே எடுத்துக்கிட்டு இருங்க. இல்ல ஆக்சுவலி நான் ஒண்ணு நோட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி வாட்ச் பண்றாங்கல்ல சீரியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் உட்காந்து வாட்ச் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அவ திருப்பி வந்துட்டா, இட்ஸ் லைக் an excitement for them. அவங்களுக்கு ஒரு ரீல் லைஃப் வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு என்ன சாவல, நல்லதா போச்சு, இல்ல நல்லதா போச்சு, சாவல. they're getting so emotionally connected to that. அவங்களுக்கும் அது விழுந்து, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது விழுந்துச்சு, அந்த அம்மா விழும்போது ஐயோ விழாம இருக்கணுமேன்ற மாதிரி சைக்கலாஜிக்கலி தேர் மேக்கிங் an attachment கனெக்ஷன் வந்திருக்குது. அதுக்கு எப்படி இம்பாக்ட் பண்றாங்க பாருங்க. இது even though they know இது எவ்வளவு ஸ்டூபிடா இருக்கு, லாஜிக் இல்லாம இருக்கு இன்னும் கூட தெரிஞ்சு கூட they are so connected to that. ஆனா அப்ப அப்படி இல்லையா? இப்போ நான் சொல்றேன், அதான் இப்ப இந்த காலத்துல இப்படி இருக்கிறது ரொம்ப வந்து பயத்தை கொடுக்குது எனக்கு.
அதாவது ஒரு சிந்தனையற்ற ஒரு சமூகமா நம்ம போயிட்டு இருக்கோமோ, நல்லது கெட்டது இது சரி தவறு ஒரு லாஜிக்கல் சமூகம் இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோமோ, ஒரு சிந்திக்கிற திறனற்று போறோமோ. ஐ டோன்ட் திங்க் நான் ஆக்சுவலி சீரியல் பார்த்தது நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல நம்ம சின்னதா இருக்கும்போது மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த 2004-5 அப்புறம் பாக்குறது விட்டாச்சு சீரியல். ஏன்னா அந்த வாட்ச் ஃபேக்டரி இல்ல, ஒரு அட்ராக்டிவான ஒரு கண்டென்ட்டோ இல்ல, சமூகத்துக்கு ஏதாவது சொல்ற மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல சொல்ற மாதிரி. இந்த அந்த ட்ரெண்ட் இப்பவும் அந்த ட்ரெண்ட் தான், மாமியார் மருமக அந்த ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு, குடும்பத்துக்கு எடுக்கிறது. இப்போ ஆக்சுவலி அப்படி பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற சீரிஸ் எவ்வளவு பெட்டர். இதெல்லாம் வச்சு பார்த்தா லாஜிக்கலா எடுக்கிறாங்க. ஆமா, ஹாலிவுட்லயே லாஜிக்கலா எடுக்கிறாங்க. எந்த விரசமான சீன் இல்லாமலாம் இப்பெல்லாம் வருது சீரியல்லாம். நல்லா இருக்கு. ஒன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் அப்போ வணக்கம். என்ஜாய். Badass man. Bloody sweet.